வணக்கம். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, அதுபோல் எங்கே பார்த்தாலும் பொன்னியின் செல்வன் என்பதே பேச்சாக இருக்குதுங்க. நம்முடைய இயல் டிவியில் கூட பொன்னியின் செல்வன் தொடங்கி அது முடிய போகிற நிலையில் இருக்குது பார்க்குறோம். யாரை பார்த்தாலும் பொன்னியின் செல்வனை பற்றி பேசுகிறாங்க. பெருசாக பேசுறதுல கூட பிஎஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல அந்த ஃபஸ்ட் லுக் வந்தது, அப்புறம் ட்ரெய்லர் வந்தது, அதுக்கடுத்து இப்போ ஒரு பாட்டு வெளியிட்டாங்க, எல்லாம் பார்க்குறோம். பொன்னியின் செல்வன் நாவல் படித்து பார்த்துருந்தா தாங்க அதனுடைய அருமை தெரியும். என்கிட்ட கூட அடிக்கடி கேட்பாங்க, பொன்னியின் செல்வனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எதுன்னு. பிடிச்ச கேரக்டர் எல்லா கேரக்டரும் தான், அதனால் பாத்திரங்கள் எல்லாம் தான். ஆனாலும் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், சேந்தன் அமுதன் என்கின்ற அந்த பாத்திரத்து மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த பாத்திரம் அறிமுகம் ஆகிற இடமே நல்லா இருக்குங்க. எப்படி தெரியுமா, முதல் இதில் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளே வந்தியத்தேவன் வந்தபோது அந்த வேலைக்கார படைகள் வந்துட்டு போகிறப்ப, ஐயா கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க, இல்லைன்னா கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொன்னோடனே, யார் அது அப்படின்னு வந்தியத்தேவன் பார்த்தா பூக்குடலையோட ஒரு பையன் நிற்பார். பார்த்த உடனே சரின்னு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாப்புல சேந்தன் அமுதன் வந்து வந்தியத்தேவனை, என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்காக போவாங்க. அப்போ அங்கே மலர் தோட்டம் அமைச்சு அந்த மலர்கள் எடுத்து அதை அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொண்டு கொடுத்து வரக்கூடிய வேலை அந்த பிள்ளைக்கு வேலை. வீட்டுக்குள்ளே வந்தவுடனே சாப்பிட சொல்லிவிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சைகையில் பேசுவாப்புல. அவங்க அம்மா உடனே சைகையில் உடனே வந்தியத்தேவன் என்ன அப்படின்னு பார்ப்பாப்புல. எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது, பேசவும் முடியாது. வந்தியத்தேவன் வருத்தப்படுவாப்புல. பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு எல்லாம் கொடுத்துட்டு, பின்னாடி அந்த பாத்திரம் எப்படியெல்லாம் வந்தியத்தேவனுக்கு உதவுதுன்னு பார்த்தா, அடையாப்பா ஒரு இடத்துல விரட்டிக்கிட்டு வர்ற போது தனக்கு பதிலாக சேந்தன் அமுதனை குதிரையில் உட்கார வச்சு கட்டி வச்சு, ஏன்னா ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன உடனே அனுப்பிவிட்டு, தலைமுடி வந்து மூங்கில் மரத்தில் பிடிச்சிக்கிற முன்னாடி குதிரைகளுக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு பெரும்பாடுபடுவாப்பில். அதே போல் அந்த சிறுவனாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்கூடிய அந்த இளைஞன் பேசக்கூடிய இடங்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வந்தியத்தேவன் சிறையிலேருந்து தப்பிச்சிட்டான்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு மகிழ்ச்சி அடைவாப்பில் சேந்தன் அமுதன். உடனே இதை பார்த்துட்டு இளவரசிகள் 2 பேரும், அதாவது குந்தவை நாச்சியாரும் வானதியும், ஏன்பா இப்படி நீ அவர் தப்பிச்சதை பற்றி சந்தோஷப்படுறியே, உன்னை ஜெயிலே வைக்கிறது சரிதான் அப்படிம்பாங்க. உடனே அவர் சொல்லுவார், நான் சொன்னதை கேட்டு என்னை காட்டிலும் மகிழ்ச்சி அடைஞ்சது நீங்கள் தான், அப்படி தான் உங்கள் 2 பேர்த்தையும் தான் முதல்ல பக்கத்தறையில் சிறையில் வைக்கணும் அப்படிம்பார். அதே போல் அவர் விரும்பக்கூடிய அந்த பூங்குழலி, அத்தை மகள் பூங்குழலி, பூங்குழலிக்கும் அவருக்கும் இடையே ஏற்படுகின்ற அந்த காதல், அது ஒருதலை காதலாக தொடங்கி பிறகு இருதலை காதலாக மாறுகின்ற அந்த காட்சி, தேவையான இடங்களெல்லாம் தேவார பாசுரங்கள், அதே போல் முக்கியமான இடங்களெல்லாம் அந்த பேசுகின்ற அழகான வார்த்தைகள், அருள்மொழிவர்மனாகிய கதாநாயகனுக்கு ஏற்படுகின்ற அந்த பெரிய காய்ச்சல் ஏற்படுகிற போது அவர்களை கொண்டு போய் அந்த புத்த மடாலயத்தில் சேர்க்கின்ற அந்த அற்புதம், அப்போது அந்த புத்து பிச்சுகளோடு சேந்தன் அமுதன் பேசுகிற பேச்சு, இது எல்லாவற்றையும் நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பாத்திரம் யார், இந்த பாத்திரத்துக்கு என்ன பெருமை, இது உண்மையிலேயே யாருடைய மகன் இவர், அந்த காது கேளாத பேச முடியாத அந்த தாயினுடைய மகன்தானா, இல்லை இவர் யாருடைய மகன், பிற்காலத்தில் இவர் யாராக போகிறார், இவை எல்லாவற்றையும் பொன்னியின் செல்வன் படித்து பாருங்கள். நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் படிக்க முடியாது. இவர் தான் பின்னாடி பிரம்மாண்டமான ஒரு பாத்திரமாக கிளைமாக்ஸையே மாற்றக்கூடிய ஆளாக வர்றவருங்க. அதோடு மட்டும் இல்லை, அந்த கிளைமாக்ஸில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, இவர் யாருடைய மகன்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, இவர் யாருடைய மகன், இவர் இப்போ என்ன நிலை அடைய போகிறார், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னா பொன்னியின் செல்வன் படிக்கிறவங்களுக்கு, புதுசாக படிக்கிறவங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் சேந்தன் அமுதன் ஏன் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறீங்களா, நான் சிறுபிள்ளையாக இருக்கப்ப எங்கள் அப்பாவுடைய பூஜைக்கு நான் ஊர் புறம் போய் பூ கொண்டு வருவேன். எங்கெல்லாம் மலர் தோட்டம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பூ கொண்டு வருவேன். பின்னாடி பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப, அடடே சேந்தன் அமுதன் மாதிரி நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது உண்டு. ஆனால் அந்த சேந்தன் அமுதன் அடைந்த அந்த உயர்நிலையை பற்றி படிக்கிற போது கையெடுத்து கும்பிட தோன்றுகின்ற ஒரு சிறப்பு இருக்கும். அப்படியான ஒரு நிலை, அத்தகைய பெருமை மிகுந்த பாத்திரம் சேந்தன் அமுதன். பொன்னியின் செல்வன் படித்து பாருங்கள்.
படத்தை பாருங்கள். சேந்தன் அமுதனை பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். அவர் திரைப்படத்தில் யார் அவர் பாத்திரத்தில் நடிக்கிறார்கள் என்று நாம் இன்னும் அறியவில்லை. அவையெல்லாம் பின்னால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அற்புதமான பாத்திரம் சேந்தன் அமுதன் பாத்திரம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.